ونصلي على رسوله الكريم أما بعد ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையில் ரமலான் இஜ்திமாவிலே தொடர்ந்து தினமும் இஸ்லாமிய நாடுகள் மற்றும் அதன் கலாச்சாரங்கள் என்கின்ற தலைப்பின் அடிப்படையிலே பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நம்ம இதுக்கு முன்னாடி இஸ்லாமிய நாடுகள் எத்தனை நாடுகள் இருக்கின்றன, அவை என்ன அடிப்படையில் இயங்குகின்றன, அதனுடைய அரசியல் மற்றும் அரசு, அதேபோல் அவர்களுடைய வாழ்வியல் தத்துவங்கள் என்ன, எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது என்பது பற்றின பல செய்திகளை பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஒரு 8 நாடுகள் முழுக்க தங்களுடைய அரசின் அனைத்து தத்துவங்களும், அரசியலில் அனைத்து தத்துவங்களையும், வாழ்வியல் கொள்கைகளையுமே மொத்தமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய நாடுகள் 8 நாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 8 நாடுகளில் முதல் நாடாக இன்று நாம் காண இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் நல்ல பரிச்சயமான, நாமெல்லாம் அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய சில நேரங்கள்ல அவங்கள நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த நாட்டை சேர்ந்தவர்களை சில நேரங்களில் நாம் ரசித்ததும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாடு ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு. இந்தியாவிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு நாடு. நல்ல சொல்ல போனா இந்த அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அகண்ட் பாரத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஆப்கானிஸ்தானும் இந்தியாவிலே கட்டுப்பட்டதுதான். ஆப்கானிஸ்தானாக பிரிக்கப்படுவதற்கு முன்னால், பாகிஸ்தானாக பிரிக்கப்படுவதற்கு முன்னால், ஸ்ரீலங்கா பிரிகிறதுக்கு முன்னால், பங்களாதேஷ் பிரிகிறதுக்கு முன்னால், பர்மா பிரிகிறதுக்கு முன்னால, நேபாளம் பிரிகிறதுக்கு முன்னால ஆப்கானிஸ்தான் என்பதும் நம்முடைய நிலப்பரப்பாக ஒட்டுமொத்தமாக ஒரே ஆட்சி கட்டுப்பாட்டுக்குள் இருந்த ஒரு இடம்தான். ஆனால் பிறகு அது தனி நாடாக 1709 அது என்ன பண்ணிருதுன்னா தனி நாடாக பிரிக்கப்படும். அந்த தனி நாடாக அது பிரிக்கப்பட்டு முதல்ல ஆப்கானிஸ்தான் எப்படி இருக்குன்னா, வழிப்போக்கர்கள் அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு பாதை தான் அது. சில தொழில் ரீதியாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வழியா நேர அரேபியன் கண்ட்ரிஸுக்கு போறதுக்கும் அல்லது இந்தியாவிற்கு வருவதற்குமான ஒரு பாதையாக அது இருக்குது. பாதையாக இருந்தது மாறி ஒரு சின்ன சாதாரணமான ஊரா அது என்ன பண்ணுதுன்னா மாறுது. அதன் பிறகு 1709 அதுல ஹோட்டக் டைனாஸ்டி என்று அழைக்கப்படக்கூடிய அங்க ஒரு ஆட்சியாளர்கள் அதை தனி நாடாக உருவெடுக்க செய்கிறார்கள். கிட்டத்தட்ட நிறைய எம்பரர்ஸை ஆப்கானிஸ்தான் பார்த்திருக்கு. ஆப்கானிஸ்தான் ஒரே கொள்கையோடு, ஒரே கோட்பாடோடு அல்லது ஒரே அரசோடு அப்படி அவங்க வாழ்ந்தவங்க இல்லை. அவர்களினுடைய வாழ்நாளில் எத்தனையோ டைனாஸ்டிஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்க பார்த்திருக்கிறாங்க, எத்தனையோ எம்பரர்ஸ் அவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் இல்லை. ஒரு 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 பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு பீரியட்ல இன்னொரு ஆட்சியாளர் அப்படி இல்லை. போர் செய்து வெற்றி கொண்டு அப்படி அவங்களுடைய நாடை மொத்தமா கைப்பற்றி இன்னொருத்தவங்க ஆட்சி செய்யறது. இப்படியே பல டைனாஸ்டிஸ், கிட்டத்தட்ட 6-7 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க. ஹோட்டக் டைனாஸ்டி இருந்திருக்கு, துர்ரானி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய துரானி எம்பரர்ஸ் அங்க இருந்திருக்கிறாங்க, எமிரேட்ஸ் எம்பரர் அப்படின்றவங்க இருந்திருக்கிறாங்க, தோஸ்த் முகமது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்க இருந்திருக்கு. அதன் பிறகு இறுதியாக 19 ஆகஸ்ட் 1919 அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் என்கின்ற ஊர். இந்த நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 6,53,000 சதுர கிலோமீட்டர் இந்த நாடு இருக்கு. 6,53,000 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது தமிழ்நாடு, கேரளா, அதே போல கர்நாடகா, இந்த 3 மாநிலங்களை சேர்த்தால் என்ன பகுதி வருமோ அதுதான் இந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாடு. தமிழ்நாடு, கேரளா, அதோட சேர்த்து மேல இருக்கக்கூடிய கர்நாடகாவை நம்ம சேர்த்தா நமக்கு என்ன நிலப்பரப்பு கிடைக்குமோ, அதாவது இந்தியாவினுடைய கால்வாசி கூட கிடையாது. இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் உள்ள ஒரு பகுதி. அதுல வெறும் 6,53,000 சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட ஒரு பரப்பளவு கொண்ட நாடு தான் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாடு. ஆனா அதுல தொடர்ந்து எத்தனையோ மதங்கள், பல மதங்கள் அந்த ஆப்கானிஸ்தான்ல என்ன பண்ணிருக்குன்னா ஊடுருவி அவர்கள் இருந்திருக்கிறார்கள்.
கிட்டத்தட்ட எல்லா எம்பரர்ஸ்களுமே வந்து தங்களுடைய பார்வைகளை அந்த நாட்டின் பக்கம் செலுத்தி அதன் மீது ஆட்சி எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அதிலே போர் தொடுத்து எவ்வளவோ பேர் வந்திருக்கிறாங்க. பெர்சியன்ஸ் போர் தொடுத்திருக்கிறாங்க. அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அலெக்சாண்டர் அவர் போர் தொடுத்திருக்கிறார். மௌரியா எம்பரர்கள் அங்க ஆட்சிக்கு வரணும்னு போர் செஞ்சிருக்கிறாங்க. அரபு முஸ்லிம்கள் அங்கே பயண ரீதியாக பயணப்பட்டு வந்து இஸ்லாமிய செய்திகளை எத்தி வைத்த காலங்கள் உண்டு. சோவியத் யூனியன் போன்ற பெரும் பெரும் ஆட்சி அதிகாரங்களில் இருந்தவர்கள் எல்லாம் போர் தொடுத்திருக்கிறார். அவ்வளவு தூரம், அவ்வளவு அனைத்து ஆட்சியாளர்களால், அனைத்து அதிகார வர்க்கங்களால் கைப்பற்றி விட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய நோக்கத்திலே பார்க்கப்பட்ட ஒரு நாடுதான் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு. அந்த நாட்டுல வந்து டோரா போரா அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணணும்னா அந்த டோரா போரா மலை தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த செய்திகள் தெரியும் அப்படின்றது தெரியல. அதிலே வந்து சில தீவிரவாத அமைப்புகள் ஒளிந்திருக்கிறார்கள் அப்படின்ற செய்திகள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்த பேச்சு. அப்பேற்பட்ட பாதுகாக்கப்பட்ட, யாருமே தொடவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட இடங்கள் ஆப்கானிஸ்தான்ல என்ன பண்ணுதுன்னா உண்டு. அந்த ஊர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகமாக பின்பற்றப்படக்கூடிய குரூப்ஸ், எல்லா ஊர்களுக்குமே குரூப் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, அதுல வந்து ஆப்கானிஸ்தான்ல 42% பேர் பஸ்தூன் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தான்கள். நம்ம உருது முஸ்லீம் பீப்புள்ல நம்ம சொல்றோம்ல பத்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து நீங்க உடனே வந்து என்ன பண்ணிருக்கிற பத்தான் அப்படின்னு உடனே வந்து அவர் வானத்துல இருந்து இறங்கி வருவாரு, இப்படி வருவாரு, கயிறு கயிறு அப்படின்லாம் வந்து நினைக்க கூடாது. பத்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கிளானுடைய பேர். அது வந்து ஒரு வர்க்கம், அவர்கள் ஒரு தனி வர்க்கம். அவர்கள் 42% பேர் என்ன பண்றாங்க, ஆப்கானிஸ்தான்ல வாழ்றாங்க. அதே போல தாஜிக் என்று அழைக்கப்படக்கூடிய டீம் ஒரு 27% இருக்கிறாங்க. இது இல்லாத மற்ற அமைப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் முழுக்க முழுக்க 99.9% ஃபுல்லாவுமே இஸ்லாமியர்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஆட்சியாளர்களும் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மதங்கள், அங்க புத்திசம் இருந்ததாக வரலாறு இருக்கிறது. அதே போல வந்து வெவ்வேறு மதங்கள், கிறிஸ்டியானிட்டி கொஞ்ச நாள் இருந்ததா வரலாறுகள் இருக்குது. ஆனால் சமீப காலகட்டம் 1970களுக்கு மேல் அங்கே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வாழ்கிறார்கள், இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஆட்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது வருது. அதிலும் 90% நபர்கள், 89% நபர்கள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்திலே கட்டுப்பட்டவர்கள், மற்றவர்கள் ஷியா போன்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஆப்கானிஸ்தானினுடைய வரலாறு. அங்க வந்து சமீபமாக இப்பொழுது 2021க்கு பிறகு தாலிபான்களுடைய ஆட்சி அங்கே நடந்து வருகிறது. தாலிபான்களினுடைய ஆட்சி அப்படிங்கிறது வந்து உலக நாடுகளில் எந்த நாடுகளாலும் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு என ஒரு ஆட்சி அதிகாரங்களை வைத்துக் கொண்டு சிறப்பான முறையில் அந்த நாட்டை ஆண்டு வருகிறார்கள். இந்த நாட்டினுடைய கரன்சிக்கு ஒரு பேர் இருக்கு, ஆப்கானி அப்படின்ற அந்த பேர். இந்த நாட்டினுடைய கரன்சியினுடைய பேர் வந்து ஆப்கானி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நாட்டுக்குன்னு வந்து தனியா ஒரு கிரிக்கெட் டீம் என்ன பண்ணிருக்கிறாங்க, அமைச்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம அவங்கள வந்து விளையாடி நம்ம என்ன பண்ணிருப்போம், பல நேரங்களில் பார்த்திருப்போம். ரஷீத் கான் போன்ற சிறப்பு மிகுந்த நல்ல பவுலர்ஸை உருவாக்கி இருக்கக்கூடிய, ஸ்பின்னர்ஸை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாடு. ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்குன்னு சில கலாச்சாரங்கள், சில கல்ச்சர்ஸ் இருக்கு. அவர்கள வந்து மேரேஜ் வயசு, திருமணத்திற்கு உண்டான வயது ஆண்களுக்கு 18 வயசு. எல்லாருமே படையெடுத்து அங்க கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்காது. 18 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து எழுதப்படாத ஒரு 27 வயசுங்கிற ஒரு விதி இருக்கு இல்லையா. ஆனா அங்க வந்து ஆப்கானி சிவில் லா ஆர்டிகல் 40 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆண்கள் 18 வயதுக்கு மேல் என்ன பண்ணிடலாம், திருமணம் முடித்துக் கொள்ளலாம். பெண்களாக இருந்தால் 16 வயது முதல் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அனைத்து செலவுகளும், திருமணத்துக்கு உண்டான அனைத்து செலவுகளும் திருமணம் செய்யக்கூடிய ஆண் மாப்பிள்ளை தான் செலவு செய்ய வேண்டும் என்கின்ற சட்டம் அவர்களுடைய நாட்டிலே இருக்கிறது. ஆணும் பெண்ணும் இணைந்து செல்லக்கூடிய, திருமணத்திற்கு முன்பு இணைந்து வெவ்வேறு இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் முற்றிலும் அங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது. டேட்டிங் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு போட்டிருக்கு. அதே போல வந்து பொதுவாக திருமண நிகழ்வு என்பது நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 2 days 3 days அப்படின்ற மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து 2 நாட்கள்ல முடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. தொடர்ந்து 7 நாட்களாக அதனை பெரிய நிகழ்வாக எடுத்து நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதே போல வந்து இவர்களுடைய பார்டர்ஸ், இவங்களுடைய நாட்டினுடைய பார்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தானோட, ஈராக்கு, ஈரானு, சைனா போன்ற நாடுகளோட இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய பார்டர்ஸ் இருக்குது. ஸோ
இவங்க வந்து வெவ்வேறு நாடுகளோடு நிறைய கான்டாக்ட், நிறைய தொடர்புகள்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. வியாபார ரீதியாக நல்ல தொடர்பு. இவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இவங்களுக்கு 40% வருமானத்தை இவங்களுக்கு கொடுக்குது. அதே போல ஆப்கானிஸ்தானினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு தயாரிப்புகள்ல ஒரு தயாரிப்புங்கிறது வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த கார்பெட் இருக்கு இல்லையா, கார்பெட் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான்ல வந்து ஒரு மிகப்பெரிய அவங்க நாட்டிலே அவங்க தயாரிக்கக்கூடிய கார்பெட் என்பது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல தயாரிக்கப்படக்கூடிய சில இசை வாத்தியங்கள் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. நம்ம தபலா அல்லது வந்து கிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அப்படின்ட்டு இருக்கு. ஆனா இசை வந்து அங்க முற்றிலுமே தடை செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1990 இருந்தே இன்று வரையில் அந்த நாட்டுல இசை அப்படிங்கிறதே கிடையாது. இருந்தாலும் சிலர் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் சில திருட்டுத்தனமா வியாபாரங்கள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இசைக்கு தேவையான கருவிகளும் இசைக்கு தேவையான சில அவங்களுக்கு பென்டிரைவோ அல்லது வந்து சிடியோ அமைப்புகளோ இதெல்லாம் வந்து வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கொண்டு வந்து விற்கிறதா தகவல் இருக்கு. ஆனா 1990களில் இருந்து இசை என்பது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டது. அது கிடையவே கிடையாது, யூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய. இதுலயும் அந்த இசை கருவிகளை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு வியாபாரத்தையும் அவர்கள் மிகப்பெரிய வியாபாரமாக இவர்கள் செய்கிறார்கள். நாம அன்னைக்கு பார்க்கும்போது நான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட அன்னைக்கு பேசும்போது நான் சொன்னேன், நாட்டில வந்து இன்னும் இந்த நாட்டுல ஆப்கானிஸ்தான்ல தான் வில் வித்தை இன்னும் என்ன பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப ஃபோர்ஸா அதை வந்து கத்துக்கிறாங்க. அதே போல வந்து அம்பு எய்கிறது அப்படிங்கிறதையும் ரொம்ப ஃபோர்ஸா, ஏன்னா வந்து இவர்களுக்கு தொடர்ந்து போர்கள் கண்டினியூவா அடுத்தடுத்த ஆட்சியாளர்கள் பெரும் பெரும் போர்களை செய்து உள்ள கிளர்ச்சிகளை ஏற்படுத்தி பல புரட்சிகளை செய்து ஆட்சிக்கு வந்து ஆட்சி செய்யக்கூடிய அமைப்புகளை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். அதனால் இவர்கள் எந்த காலத்திலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் போர் பயிற்சிகளையும் முறையாக இவர்கள் பயின்று வருகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு தகவல். கல்வி அடிப்படையில ஒரு நல்ல உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாடு, வாழ்வதற்கு தகுதியான ஒரு அழகான ஒரு நாடு அப்படிங்கிறது வந்து ஆப்கானிஸ்தான். நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறதுனுடைய தகவல்களை நம்ம என்ன பண்ணோம்னா ஓரளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சமகாலத்தில் வெளியே போய் தூரமா வந்து நம்ம வந்து பேசாம நாம வாழக்கூடிய இதே 1993ல இருந்து நானும் 2000ங்கள்ல இருந்து நீங்களும் 2005ல இருந்து நீங்களுமே நம்ம வாழக்கூடிய அந்த காலகட்டங்களிலேயே நமக்கு முன்னாலேயே ஒரு நாடு வந்து இவ்வளவு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இன்னமும் அதே அமைப்புகளோடு அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இருந்தாலும் இஸ்லாமிய பிடிப்போடு ஷரியத்தை பின்பற்றி ஒரு நாடே மொத்தமாக இஸ்லாமிய நாடாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பவைகள் வந்து நமக்கு ஆச்சரியத்தை என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இவர்களை போல் நாமும் உறுதி பிடிப்போடு பல இஸ்லாமிய ஷரியத்துகளை நமக்கு தேவையான பல இடங்களில் நாம் பயன்படுத்தி வாழக்கூடிய நல்ல நசீபினை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இதே போல் அடுத்தடுத்து பல நாடுகள் பற்றின தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.